வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவங்க அம்மா வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க விக்ரமுக்கு. யார் சாரி சொன்னாலும் நம்பாதடா தம்பி, நம்பிராத. சாரி சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்றம், ஏமாற்ற தான் செய்வாங்க, நம்பிராத அப்படின்றத ஒரு பக்கம் வந்து விக்ரமோட அம்மா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பூர்ணிமாவே நீ இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கேமை விளையாடு, ஒழுங்காக விளையாடு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவங்க அம்மாவை அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஏம்மா தாயே ஆள விடுமா தாயே அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து அவங்க அம்மா காலிலேயே விழுந்துட்டு என்னை விட்டுரும், என்னை வச்சு செஞ்சது போதும், இதோட நிறுத்திக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வரைக்கும் என் பொண்ணு என் காலில் கூட விழுந்தது இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி ஒரு வைப்பை கொடுத்துட்டு என்னென்னா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிங்க, சூப்பராக இருந்தீங்க, அதெல்லாம் சந்தோஷம். இப்போ போடுறேன் பாரா பாட்டை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பாட்டை போட்டு எல்லாம் பயங்கரமான டான்ஸுங்க. குறிப்பாக வந்து விக்ரம் உங்கள் அப்பா இருக்காரு பாருங்க, வேற லெவலாக வைப் பண்ணுறாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபிட்டான ஆள், பிக் பாஸுக்கு ஒரு ஃபிட்டான ஆள் மாதிரி இருக்காருங்க. அப்படியே அவர் பாயிண்ட் கவுண்டர் அட்டாக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆர்குமெண்ட் வைக்கிறதா இருக்கட்டும், வேற லெவல் பண்ணுறாருப்பா விக்ரம். நீ இதில் 1% ஒரு 10-20% இருந்தீங்கன்னா கூட நீ வேற லெவலாக இருந்திருக்கலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து வேற லெவலா வைப் பண்ணார் விக்ரம் அப்பா. செம்மையா பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவர் ஒரு பக்கம். இது டைமில் வந்து பிக் பாஸ் வந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற ஃபீலிங்கில் வந்து அர்ச்சனா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ என்ன ஐயோ வீட்டை விட்டு போகிறீங்களே, இதுவாகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஸ்ட்ராங்காரு, நீ ஒழுங்காக உன் கேமை விளையாட தனியாரு, ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நீ உன் கேமை விளையாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற, புரியுதா இல்லையா உனக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இண்டிபெண்டாக கேம் விளையாடு, நீ எந்த தப்பும் பெருசாக பண்ணல, சின்ன சின்ன தப்பு தான் நடந்திருக்கே தவிர மற்றபடி நீ வீட்டை விட்டு மக்கள் அமிச்சா தான் வரணும் அப்படின்றதான். நீ நாமினேஷன் போட்டாங்களா, மக்கள் அமிச்சா மட்டும் வெளியே வா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்களோட ஒப்பீனியன்லாம் ஓப்பனாக ஒரு சில உண்மைகளை சொல்லி அர்ச்சனாவை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இதற்கு நடுவில் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்துறார். என்ன டாஸ்க்னா, வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து கிஃப்ட் கொடுங்க, வந்திருக்க கெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டார். கிஃப்ட் கொடுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் என் வீட்டு பொருளை எடுத்து கொடுக்கக்கூடாதா, என் வீட்டு பொருளை கொடுக்கவே கூடாது தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டு பொருளை எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் அவங்க பர்சனல் திங்ஸ் எடுத்துன்னு வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. விஷ்ணு வந்து இந்த கேமில் ஜெயிச்ச ஒவ்வொரு ஸ்டாராக கொடுத்துருந்தாரு. 4 ஸ்டார் ஜெயிச்சால 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ரவீனா வந்து அவங்களோட பேண்டை எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட பேர் பர்சனல் திங்ஸான பேண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அவங்களோட வளையல்கள் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நிக்சன் வந்து ஸ்டாரு, அவர் யூஸ் பண்ணுற காப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து தான் அவங்க ப்ரூட்டல் அட்டாக்குங்க. மாயாவை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். கிஃப்ட் கொடுக்க சொன்னால் ஆப்பு அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க மாயா பொறுத்தவரையும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து விக்ரம் உங்கள் அப்பா வந்து மாயாவை வச்சு செஞ்சுட்டார். கிழிச்சு தொங்க போட்டாரா, என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு ஆட்டோ பாம்புன்ற மாதிரி ஒரு டாஸ்கில் ஆட்டோ பாம்பு வந்திருக்கு. அந்த ஆட்டோ பாம்பை தூக்கி டைரெக்டாக வந்து விக்ரமோட அப்பாவுக்கு கொடுத்தவொடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்னம்மா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வந்து இதுவாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கும் ஒரு ப்ரூட்டல் அட்டாக். என்னென்னா, தீஸ்வரின்ற கேரக்டர் வந்து அர்ச்சனா பண்ணாங்களே, அந்த கேரக்டரில் மைதா மாவை வச்சு என்ன சம்பவம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மைதாவே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த மைதா மாவை தூக்கி அர்ச்சனாவை கொடுத்து அவங்க ஃபேமிலி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுது. மணிச்சந்திரா வந்து ஒரு பக்கம் விக்ரம் அவங்க அப்பாவுக்கு டான்ஸ் பயங்கரமாக ஆடுறதுக்காக ஷூவு, இன்னொரு அர்ச்சனா அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த இது பார்த்தீங்களா ஆயில்மெண்ட், கால் வலி இருந்தால் அந்த ஆயில்மெண்ட்டை கொடுத்துருந்தார் டான்ஸ் ஆனதுக்கு. அதே மாதிரி இவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து அர்ச்சனா அவங்க அப்பாவுக்கு பர்ஃப்யூமு, இவருக்கு பிரேஸ்லைட்டு, விக்ரம் அவங்க அப்பாவுக்கு பிரேஸ்லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு, இதெல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமாக போயிட்டு இருந்தது. கடைசியில் பிக் பாஸ் அடிச்சாம் பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்னென்னா, பார்த்தீங்களா நான் வந்து ஹவுஸ் மேட்சுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன், அவங்க எப்படி புரியாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, எல்லாம் தனித்தனியாக வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி புரிதலில் தான் அவங்க இருக்காங்க, இப்படி தான் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி லைவ்ல போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சி